guys, welcome to Shruto's Kitchen Dubai. Shruto's Kitchen Dubaiல சிங்கப்பூர் சீரீஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த வெக்கேஷனுக்கு சிங்கப்பூர் அண்ட் மலேசியா போயிட்டு வந்தோம். ரொம்பவே ஹாப்பியா எங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணியிருக்கேன். நீங்க சிங்கப்பூர் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா டீடைல்ஸையுமே டீடைல்டா ஷேர் பண்ணியிருக்கேன். Without any more delay, let's go to the video. லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்பீங்க, மெரினா பே சாண்ட்ஸை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் அப்படியே நாங்கள் சைனா டவுனுக்கு வந்துட்டோம். இங்கே சைனா டவுனில் புத்திஸ்ட் டெம்பிள் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. உள்ள அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸாக இருந்துச்சு. இங்கே நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். சைனா டவுன்ல கொஞ்சம் கம்மியான பிரைஸ்ல பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஷாப்ஸ்ல மெயினா சைனால இருந்து இம்போர்ட் பண்ற திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இங்க இருந்து நாங்க ஒரு கிராப் புக் பண்ணி இந்தியா டவுன் போயிட்டோம். இந்தியா டவுன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணலான்னு ஐடியா இருந்துச்சு. இந்தியா டவுன்ல நிறைய இது மாதிரி குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. இந்தியன் ஃப்ரூட்ஸு, இந்தியன் வெஜிடபிள்ஸு, இங்கே ஃபுல்லாக ஃப்ளவர் ஷாப்பு, ஹோட்டல்ஸு, நல்லி சில்க்ஸு, ஆனந்த பவன் ஹோட்டலு, மதுராஸ் விலாஸு, இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கடைஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் ஆனந்த பவன் ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ஹனிஃபா ஸ்டோர்ஸ் இருக்குது. இங்கே இந்தியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தால் இங்கே பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்க உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. பஸ்ல வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் ஸ்டாப்பிங் இருக்கு. இங்க இறங்கிட்டு அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். எல்லா இடமே சூப்பரா லிட்டில் இந்தியால சுத்தி பார்க்கலாம். நாங்க ஆனந்த பவன் ஹோட்டல்ல தான் சாப்பிட்டோம். வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம். ரோஸ் மில்க் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸ்ருதிகா எதுவும் சாப்பிடல, அதனால அவளுக்கு மட்டும் ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்தோம். வெஜ் மீல்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சாம்பார், ரசம், மோர் குழம்பு, வடை, வத்தல், 2 சைட் டிஷ்லாம் கொடுத்துருந்தாங்க. மஷ்ரூம் கிரேவி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். குல்ச்சா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு பில் பே பண்ணிட்டு அப்படியே வந்தோம். மாரியம்மன் கோவில் இருக்கு. மாரியம்மன் கோவில் 4 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம முஸ்தபா ஸ்டோரில் பர்ச்சேஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் டைமு. முஸ்தபா ஸ்டோர் இந்த ரோடோட லாஸ்ட் எண்டில் டேர்ன் பண்ணோன்னு தான் இருந்துச்சு. அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நாங்கள் நடந்தே போயிட்டோம். சைடில் ரோட்ஸில் நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் இருக்குது. அங்கே நிறைய பெஸ்ட் ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம். டிஷர்ட்ஸ்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் நிறைய இங்கே இருந்துச்சு. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் முஸ்தபா ஸ்டோர் இருக்குது. இங்கே நாம் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா பொருட்களுக்குமே டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டேக்ஸை நம்ம ஏர்போர்ட்டில் போயிட்டு ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். டேக்ஸ் ரீஃபண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே கேஷ் கவுண்டரில் ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரீஃபண்ட் ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். முஸ்தபா ஸ்டோருக்குள்ளே நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது. அதனால நாங்கள் எதுவுமே எடுக்கலை. அப்பா முஸ்தபா ஸ்டோரில் தான் கொஞ்சம் கோல்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்க. 0% மேக்கிங் சார்ஜஸ் இருக்கிற மாதிரி செயின்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருந்துச்சு. அதில் தான் அப்பா ஒன்று செலக்ட் பண்ணி சூப்பராக வாங்கிட்டாங்க. மாரியம்மன் கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் ஜோயாலுக்காஸ் இருக்கு. அங்கே எனக்கு ஒரு ரிங் வாங்கினோம். அரௌண்ட் $260.
முஸ்தபா ஸ்டோர் மார்னிங் 9:30 AM இருந்து நைட்டு 12 o'clock வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். நம்ம சூப்பரா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். முஸ்தபா ஸ்டோர்ல ஜுவல்லரி செக்ஷனுக்கு தனியா ஒரு ஸ்டோரே இருக்கு. நீங்க அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க கொஞ்சம் சீப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முஸ்தபா ஸ்டோர்ல இல்லாத பொருளே கிடையாது. எல்லா பொருளுமே இருக்கு. நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு பெர்ஃப்யூம், என் அம்மாவுக்கு மெயினா ஆக்ஸ் ஆயில், வாட்ச், ட்ராலி, மேக்கப் ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், டாய்ஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ் இது மாதிரி எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படியே மாரியம்மன் கோவிலுக்குள்ள போய் நல்லா சூப்பரா சாமி கும்பிட்டோம். ஸ்ருத்திகா ரொம்ப டயர்ட் ஆயிட்டா, அதனால அவ தூங்கிட்டா. இங்கே வந்து சாம்பார் சாதம்லாம் கொடுத்தாங்க. ஃபுல்லா வாங்கிட்டு உள்ள தனியா பிளேஸ் இருக்கு, அங்க ஃபுல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் வெளியே வந்தோம். நைட்டு டின்னருக்கு அப்பாவோட ஃப்ரெண்ட் ஃபேமிலியிலேருந்து கூப்பிட்டுருக்காங்க. அங்கே போய் நாங்கள் நைட் டின்னர் சாப்பிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக அவங்க கூடயும் பேசிட்டு கடைசியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே நாங்கள் என் அண்ணா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சிங்கப்பூரை சுற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல இருந்து மலேசியா எப்படி போறோம் அப்படின்றத அப்கமிங் vlogsல ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் guys, ish you all.